வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு ஒரு அழகான மாலை பார்க்க போகிறோம். இது இன்னும் பெரிய பூக்கள்லாம் செஞ்சால் நிலமாலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப க்யூட்டான டிசைன், நமக்கு ரொம்ப பார்த்ததுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான இதில் வந்திருக்கு. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த மாதிரி இருக்க பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது டிஃப்ரெண்ட் சைஸில், பெரிய சைஸ்லேயும் கடையில் கிடைக்கிது. நான் சின்ன சைஸ் வாங்கி வச்சுருந்தேன், குட்டி குட்டி பேக்குக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். இது நான் வச்சுருக்கிறது ரொம்ப சின்ன சைஸ் தான், இவ்வளோ தான் இருக்கும். இன்னும் பெரிய இதாக உங்களுக்கு வேணும்னாலுமே கடையில் பெரிய பூக்கள்லாம் கிடைக்கிது, பிளாஸ்டிக் பூ. இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், ஆனால் உடஞ்சிடாத பார்த்துக்கோங்க. இது உடையக்கூடியது, ரொம்ப ஃபோர்ஸாக எதுவும் யூஸ் பண்ணோம்னா தான் உடையும். மற்றபடி இது அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. அடுத்து ரவுண்ட் பீடுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு எடுத்திருக்கேன். இது 5 to 6 mm வரைக்கும் இந்த பீடு இருக்கும். இது அளவு கேட்டு வாங்கினது கிடையாது, இதெல்லாம் முன்னாடி வாங்கின பீட்ஸு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக அளவு தெரில, அளந்து பார்த்தேன், ஒரு 6 mm வரைக்கும் இது வந்துச்சு. பீட் சைஸ், இந்த பீட் சைஸும் நம்ம இஷ்டம் தான். சின்னது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெருசு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சீட் பீட் எடுத்திருக்கேன், 12 பீட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் இருந்தாலும் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீட் பீட் எடுத்துகிட்டு நான் 12 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹோல் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அத்தனை பீட் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்குவோம். இப்போ நான் நாட் போட்டு எடுத்துட்டேன். நாட் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இருக்கிற 4 பீட்குள்ளார உள்ளே வந்துடலாம். ஃபுல்லாகவே 12 பீட்குள்ளாரையும் உள்ளே வந்துட்டிங்கன்னா இது ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு உள்ளே போயிட்டு இது போல் வெளியே வந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல நாட் ஸ்ட்ராங்காக இருக்கும், இதுவும் அறுந்து போகாது. இப்போ நான் ஒரு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன், உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக இந்த ஃப்ளவருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். நான் இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி நான் ஒரு பீடு போட்டுட்டு ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு இதுக்குள்ளார கரெக்டாக இப்படி பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ரொம்ப சின்ன பீடு போட்டோன்னா நமக்கு இதுக்கு எடுக்காது. இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் வரைக்கும் போகலாம். ஒரு 5 mm 4 mm to 6 mm வரைக்கும் போனோம்னா கரெக்டாக இருக்கும் ரவுண்ட் பீடு. இந்த சைஸ் பூக்கு சொல்கிறேன். இன்னும் பெரிய பூவாக எடுத்திங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்னும் பெரிய பீட் கூட போடலாம். இன்னும் சின்ன பூவாக எடுத்திங்கன்னா 3 mm 4 mm பீடும் போடலாம். இது கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் இந்த பீட் சைஸை எடுத்தேன். இப்போ நான் இன்னும் 2 ஃப்ளவர் சேர்த்திட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே மட்டும்தான் ஒரு பீடு சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து 4 ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இது 4 இது சேர்த்துட்டு அடுத்து ஒரு ரவுண்ட் பீடு நான் எடுத்திருக்கேன். திருப்பியும் நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் நான் என்கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, 4-5 கலரில் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு லேயரும் ஒரு கலர் போடுறேன். ரெயின்போ கலருக்கு ஈக்குவலாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் இருக்க கலரை வச்சு. ஸோ நான் அதுக்கு அடுத்தது அடுத்த ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ இதே போல் நம்ம வேணுங்கிற ஹைட்டுக்கு நம்ம போட்டுட்டு வந்துடுவோம். இதுதான் நான் ஒரு சைடு எடுத்திருக்க கலர் காம்போ. என்கிட்ட இந்த கலர்லாம் இருந்தது. ஸோ நான் இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி பிரித்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கீழே கொஞ்சம் மாலைக்கு கீழே கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் ரைட் சைட் போகலாம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் 2 ரவுண்ட் பீட் போட்டிருக்கேன். இங்கெல்லாம் நான் 4 பீடு போட்டிருந்தேன் இல்லையா, இந்த கீழே வர இடத்துல நான் 3 ஃப்ளவர் வந்து நான் போட போகிறேன். ஸோ நான் இந்த 3 கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அடுத்த 3 இது அதுக்கும் கீழே இப்படி வந்து வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட இது இது இப்படி போயிட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு கோல்ட் பீடு ரிட்டன் போகிறோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு கோல்டன் பீடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது மாலையோட அடிப்பகுதி. ஸோ நம்ம இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். கொஞ்சம் இங்கே பொறுமையாக சேர்த்தா போதும். இந்த கோல்டன் பீடை நாம் விட்டுட்டு திருப்பியும் இந்த 3 ஃபஸ்ட்டு இருக்க இந்த 3 பீட் ஃப்ளவருக்குள்ளே வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட், அடுத்த 3 ஃப்ளவர், ஒவ்வொரு செட்டாக உள்ளே வருவோம். அப்போ தான் நமக்கு டைட்டாக நாட் போட முடியும். இந்த மாதிரி நமக்கு லூஸாக தான் இருக்கும். இதை பிடிச்சி வச்சுட்டு இதை மேலே தள்ளிட்டு இந்த கோல்டன் பீடை பிடிச்சிட்டு இங்கே திருப்பி இழுத்தோம்னாக்க நமக்கு மேலே வரைக்கும் டைட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து இது மாதிரி வந்திருப்போம். வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீடு இருக்கு இல்லையா, இது வழியாக மேலே வந்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சி இழுத்து விடணும். ஏன்னா இது வந்து லெஃப்ட் சைடோட இது. ஸோ வந்து கேப்பெல்லாம் இல்லாத நம்ம நல்லா டைட்டாக இழுத்து விட்டோம்னாக்கா நமக்கு டைட்டாக இருக்கும் மாலை. இந்த கோல்டன் பீடை மட்டும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மேலே தள்ளிக்கணும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்குது இல்லையா ஒயரு, அதை கோல்டன் பீடை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தோம்னாக்கா கோல்டன் பீடை கொஞ்சம் லூஸாக பிடிச்சிக்கோங்க. ஒயர் இழுத்தா டைட் ஆகணும், நமக்கு ஃபீல் ஆகும் அது. நமக்கு இப்போ ஒரு சைடு மாலை வந்திருக்கு. இப்போ நான் இதை இந்த
இந்த பீடை நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கிறேன். இழுத்தோன்னா நமக்கு இந்த கோல்டன் பீடும் நல்லா மேலே வந்திருக்கும். இங்கே எல்லாமே டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த சைடு ரவுண்டு இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இதே ஃப்ளவர் ஆர்டர்ஸில் தான் போகிறோம். இந்த கலரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவுண்ட் பீடு இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த சைடு இருக்கிற இந்த ஃப்ளவர் ஆர்டர்ஸ் படி போகலாம். இங்கே பர்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே ரெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆப்போசிட்டாக இந்த மாதிரி ஃப்ளவரை ஜாயின் பண்ணிக்கணும். நான் ஒரு இதுக்கும் 4 ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் லாங்காக இன்னும் நிறையா நீளமாக இப்படியே இருக்கணும் அப்படின்னாலும் அதே போல் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 4 பெட்டல் ஷேப்பு இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளவருக்கு தான் இந்த டிசைன் நல்லாயிருக்கு. நான் இன்னும் 2 ஃப்ளவர்ஸ்லாம் இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணேன். எனக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்துட்டு திருப்பியும் ஒரு ரவுண்ட் பீட். இப்போ இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் வந்துட்டோம். நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக உள்ளே தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு இந்த எண்டில் போட்டோம் இல்லையா, இதே போல் இங்கிட்டும் 12 சீட் பீட் ஆட் பண்ணி நாட் போட்டுக்கணும். நான் இப்போ 12 சீட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த சைடு 12 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 12 பீடுக்குள்ளரையும் நம்ம க்ராஸ் பண்ணி வெளியே வந்துக்கலாம். க்ராஸ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ க்ராஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் பீடுக்கு வந்துட்டு ஒட்டி இழுத்துக்கலாம். ஸோ க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை இது வரைக்கும் கீழே இதை ஒட்டினாப்பில் இழுத்துட்டு வந்துடுவோம். ஜஸ்ட்டு கையில் இப்படி புல் பண்ணோம்னாலே நமக்கு வந்துடும். இப்போ நான் இந்த லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு 12 பீடையும் நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். 12 பீடையும் நான் க்ராஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இதை பிடிச்சி இது வரைக்கும் நம்ம பிடிச்சி டைட்டாக ஹோல்ட் பண்ணி இழுத்தோம்னாக்கா இந்த பீட் கிட்ட போயிடும், கேப் இல்லாத ஆகிடும். ஸோ நம்ம திருப்பியும் இந்த லைனில் கீழே வரைக்கும் வந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஒவ்வொரு இதாக நான் தாண்டி வந்துக்கிறேன். இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இப்படி இழுத்துட்டு நமக்கு இங்கே லூஸாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு மேலே இந்த ஒயிட் பீடில் இந்த இதில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை வந்துட்டு இப்படி இழுத்தோம்னாக்கா நமக்கு டைட்டாக வந்துடும். கீழே இழுக்க நமக்கு டைட் கிடச்சிரும். ஸோ லூஸ் விடாத நம்ம இழுத்து டைட் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், கேப் வர நம்ம இழுக்க நமக்கு இது டைட் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே கேப் எல்லாம் இல்லாமல் ஃபில் ஆகும் நமக்கு. ஸோ இப்படியே இந்த வயரை வந்துட்டு இந்த பீடு வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து கீழே வரைக்கும் இழுத்துட்டு வந்தாச்சு, ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த 2 பீடுக்குள்ளாரையும் போயிட்டு
இந்த பீடு வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். இங்கே இது மாதிரி இன்னொரு ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த 2 பீட்லேயும் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா ரவுண்ட் பீடு, அது வரைக்கும் நம்ம வந்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் ஆட் பண்ணி கோல்டன் பீடில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்திருக்கேன், இந்த ரவுண்ட் பீடு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். இங்கே 3 ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ப்ளூ, பர்பிள், எல்லோ எடுத்திருக்கேன். இந்த தடவை எடுத்துட்டு இந்த கோல்டன் பீடை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த கோல்டன் பீடை விட்டுட்டு நம்ம அதுலேயே திருப்பியும் இந்த 3 ஃப்ளவருக்குள்ளாரையும் திருப்பி வந்துக்குவோம். கோல்டன் பீடை ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, கோல்டன் பீடை விட்டுட்டு இந்த 3 ஃப்ளவருக்குள்ளாரையும் திருப்பி இந்த மாதிரி வந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து முடிச்சிட்டோம். திருப்பியும் இந்த பீடு, இந்த 3 ஃப்ளவர், சென்டர் ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரவுண்ட் பீடு, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு மேலே இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுடலாம். இதை வந்து மேலே இழுக்க இழுக்க நமக்கு டைட் ஆகிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு பீட்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதாக தாண்டும் போதுட்டும் நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கலாம். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு வந்தால் போதும். கரெக்டாக எங்கேயும் கேப் இல்லாத வருதான்னு மட்டும் செக் பண்ணிகிட்டே வந்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இதில் சென்டரில் முடிச்சாச்சு. நம்ம இங்கேருந்து இந்த சைடு வந்தோம். இப்போ இங்கேருந்து லெஃப்ட் சைடில் மேலே போகணும். இதுலேயும் ஒவ்வொரு பீடாக ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக போயிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் மொத்தமான நூல் இல்லை மொத்தமான ஒயரில் பண்ணினீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஒயர் எடுத்திருக்கேன், மெல்லிசான ஒயர் எடுத்திருக்கேன் நூல் போல். இதே 2 தடவை 3 தடவை இதே மாதிரி போயிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து இதுவுமே ஸ்டிஃபாக நிற்கும். இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நமக்கு, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணுறேன். எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இப்படி ஒயரை கொண்டு வந்துட்டு சுற்றி ஒரு நாட் உள்ள ஒரு இதுக்குள்ளே ஜாயின் பண்ணி விட்டால் போதும். சிம்பிள் நாட் தான். அவ்வளோதான். இந்த மாதிரி இன்னொரு நாட் போட்டுட்டு நம்ம எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே.
இது இந்த 4 பெட்டல் ஷேப்பில் தான் எனக்கு இந்த மாதிரி டிசைன் வருது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடைச்சா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நமக்கு அப்படியே இந்த தாமரை இதழ் மாதிரியே அப்படி அழகாக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா 4 பெட்டல் ஷேப்பு. இதெல்லாம் 5 பெட்டலில் இருக்க இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கிற ஃப்ளவர்ஸு. இதில் வந்து இந்த டிசைன் பண்ணினேன், நல்லா இல்லை, கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இல்லை. வேறு மாதிரி தான் பிளான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி 5 பெட்டலுக்கெலாம் இது செட் ஆகலை. இது நல்ல கேர்வாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது நல்ல குவியாக இப்படி இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு ஷேப் நல்லா கிடைக்கிது. ஸோ நீங்கள் கடையில் வாங்கும்போதுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி 4 பெட்டலில் பார்த்து வாங்கிக்கோங்க. 5 பெட்டலில் இதே மாதிரி கிடச்சிச்சினாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் கட்டு இருக்கணும். இந்த மாதிரி இந்த வி ஷேப் தெரியுது பார்த்தீங்களா சைடில், அந்த வி ஷேப் நல்லா தெரியணும். இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வி ஷேப் வராது, டாட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, லாங் கட்டு இருக்க மாதிரி. நான் சொல்கிறது இந்த டிசைன், இந்த லாங் கட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.